இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். முக்கியமாக இந்த நாளிலே 30வது இந்த விவாத ஜெபம் 5ஆம் தேதி ஆரம்பமானது. இப்போ இன்றைக்கு அடுத்த 6ஆம் தேதி. அவை 30 நாட்கள் கடந்து போய்விட்டு இதை நீங்கள் 10 நாட்களாய் இந்த நாட்களை பிரித்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நாட்களிலும் வித்தியாசமான முன்னேற்றங்கள் ஜெபத்தில் நடந்து கொண்டிருக்கு. பல வாலிப பிள்ளைகள் ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். யோவேத்துக்கு சீரை சொன்னது போல வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள். அதே போல் பெரிய ஆவிக்குரிய அபிஷேக அலை இந்த நாட்களில் கலந்து போவதை பார்க்கும். தவறு விடாமல் தயவு செய்து தேவ பிள்ளைகள் நீங்களும் இதில் கலந்து கொண்டு இந்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கப்படுகிறது. இன்றைய காலையிலே நாங்கள் கடைசி 10 நாட்களுக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே நீங்கள் வடிவாக அப்போஸ்தல நடபடிகளை பார்த்து வந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பிற்பாடு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கூடாக தேவனுடைய மகிமையை காண்பித்து வந்தார். அதிலே மாற்றங்கள் பரலோகம் ஒரு காரியத்தை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்களானால் 28 அதிகாரங்களிலும் ஆண்டவருடைய செயற்பாடுகள் அங்கே வளர்ந்து கொண்டு போவதை பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இருந்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். 2வது அதிகாரத்திலே அவர் சொன்னது போல போன இயேசு கிறிஸ்து போன குமாரனாகிய தேவன் ஆவியானவராகிய தேவனாக ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தை கடந்து வந்து இன்றைக்கும் ஆவியான தேவனாக எங்களோடு கூட உறவாடி கொண்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மளோடு கூட ஆவியான தேவனாக கடந்து வந்திருக்கிறார். இது ஒரு ஆவி அல்ல, ஆவியானவர். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திட்டம் நடைபெறாதபடிக்கு எங்களுடைய மாம்சம் போன வாரத்து பிரதங்கத்தை மாம்ச சிந்தை மாம்ச எண்ணங்கள் இதெல்லாம் வந்து தேவனுடைய பரலோகத்தின் திட்டங்களை தடை செய்கிறதை தாமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நேற்று முந்தின நாள் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தை என்னோடு கூட மிகவும் வல்லமையாய் ஆழமாய் கிரியை செய்ததை நான் உணர்ந்தேன். ஜெப நேரத்திலே அழுகையாய் வந்தது. ஏனென்றால் அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த எல்லைக்கு பிரவேசிக்கிறதுக்கு பல தடைகள் உண்டாகிறது. இன்றைக்கு அந்த தடைகளை அகற்றினால்தான் அடுத்த இன்னொரு 10 நாட்கள் இருக்கிறது. இந்த முடிவு உபவாச முடிவதற்கு இந்த 10 நாட்களிலே ஒரு பெரிய அபிஷேகம் வல்லமையான காரியம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. மகத்துவமாக நாங்கள் எதிர்பார்க்காத வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் கமிட்மெண்ட் செய்வோம். என்ன அந்த காரியம்? இன்றைக்கு நாங்கள் படிக்க எங்களோட வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 28 அதிகாரத்திலையும் 4 பிரிச்சிங்கண்டா 28 அதிகாரத்திலையும் 4 பகுதிகளாக நீங்கள் பிரித்து படிச்சிங்கண்டா மகத்துவங்களை பார்க்க முடியும். இப்போ 9ஆம் அதிகாரத்து 8ஆம் அதிகாரத்து பவுலுடைய உபத்திரவங்கள், 9ஆம் அதிகாரத்து பவுலுடைய சந்திப்பு,
டேர்னிங் பாயிண்ட். சீசர்களுடைய சரித்திரத்திலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய சரித்திரத்திலும் ஒரு ஒரு வித்தியாசமான கர்த்தர் சொன்னதாக இருந்தாலும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் யூதர்கள் மத்தியிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே நடக்கிறது. அந்த டேர்னிங் பாயிண்டில் ஒரு பெரிய தடை. என்ன தடை என்றால் புறஜாதிகள் சந்திக்கப்படுவது, புறஜாதிகள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுவது, புறஜாதிகள் கர்த்தரை அறிவது. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் என்னுடைய ஜனம், இந்த என்னுடைய ஜனம் என்ற பதம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு சிறு கூட்டத்தை பற்றி மிகவும் வைராக்கியமாக கிரியை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜனம், நாங்கள்லாம் வித்தியாசமான ஆக்கிறப்பா. கத்தோலிக்க ஜனம், மெதடிஸ்ட் ஜனம், இந்துக்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், புடிஸ்ட், இப்படி எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியாமல் இருக்கப்படியால் கர்த்தரை அறிஞ்ச ஜனம் என்று எங்களுக்குள்ளே ஒரு பெரிய தடை, பெரிய ஒரு பெரிய கட்டுப்பாடுக்குள்ளேயே நாங்கள் கடந்து வந்திருக்கோம். அது நல்லது. ஆனால் பல்லவத்தை பொறுத்த விஷயத்திலே தேவன் பட்சபாதம் இல்லாதவர். சொல்லுங்க எல்லாரும், தேவன் பட்சபாதம் இல்லாதவர். சொல்லுங்க சத்தமா. 37ஆம் பட்சம் 10:34 பாருங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பாதிக்க போகிறோம். 10:34 எடுத்துச்சா? பாதிங்க எல்லாரும் சேர்ந்து. 1 2 3 பாதிங்க. இந்த பட்சபாதம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய எழுப்புதல் தடைப்படுகிறது. சாதியிலே பட்சபாதம், எங்களுக்குள்ளேயே சாதியிலே பட்சபாதங்கள் உண்டு, இனத்திலே பட்சபாதங்கள் உண்டு, சமயத்திலே பட்சபாதங்கள் உண்டு. நான் இந்த சபைண்டா எங்களுக்கு ஒரு பெருமை, நான் அந்த சபை அதுக்குள்ள ஒரு பெருமை. இப்படி பிரிவினைகளை உண்டாக்கி 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 பிசாசு என்ன செய்கிறான்? நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இந்த பிரிவினையினாலே தேவன் அங்கே ஃப்ளோ பண்ண முடியாமல் இருக்கிறார். இப்போ நீங்கள் இதுக்குள்ள சபைக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு நமக்குள்ளேயே நம்மை அறியாத மேட்டிமைகள், பெருமைகள், பட்சபாதங்கள் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் இந்த பிரிவினைகள். வேதம் சொல்லுவா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று. அவர் பட்சபாதத்தோடு கிரியை செய்கிறவர் அல்ல. ஆனால் எங்களுக்குள்ளே கர்த்தருடைய சுபாவம் இல்லாதபடினாலே தேவன் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. வாசிப்போம். 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் ஒருவரையும் அடிமைப்படாதவனாயிருந்தும் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமை ஆக்கினேன். யார் சொல்றாரு? அவர் சொல்றார் நான் எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் அடிமையானேன். அடிமைன்னா அதுக்கு மேலே எழும்புறதுக்கு சான்ஸே இல்லை. நாம் நம்முடைய இதயங்களை ஆராயப்படும். நான் அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும். இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அப்போது அவர்கள் இயேசுவை பின்பற்றின பொழுது
அங்கே பிரிவினை அங்கே உண்டானது. யாக்கோபும் யோவானும் ஒரு நாள் வந்து அம்மாவோட வந்து என்ன நீர் தேவனுடைய ராஜ்யத்தை வரும்பொழுது என்ன செய்யணும், வலது கையிலையும் இடது கையிலையும் எங்களுக்கு பொசிஷன் தரும் என்னோட அங்கே தங்களை தாங்களே உயர்த்துகிற ஒரு காரியத்தை குறித்து கேள்வி சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவாமி என்ன சொன்னார், நீங்கள் கேட்கிறது இன்னென்று அறியார்கள். என்ன தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. அங்கே யோவானுக்கும் பேருக்கும் இடையில அங்கே ரேஸ் ஓடுது. அப்போ கடைசி நேரத்தில், அதாவது இயேசுவாமி பல்லவத்துக்கு போகிறார், அந்த நேரத்தில் கூட அவனுக்குள்ள அந்த வேறுபாடு இருந்தது. நாங்கள் முன்னுக்கு, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பாட்டு பாடுறவர், நான் தான் கிட்டார் அடிக்கிறவர், அதெல்லாம் இருந்தது. முந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட மியூசிக் டீமில் இருப்பாங்க, அவங்க என்னை சுற்றி எல்லா நேரமும் இருப்பாங்க. மியூசிக் டீம் அவங்க சும்மா இருப்பாங்க, இப்போ விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்து இங்கே காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. என்னட்ட ஏதாவது சொல்ல வேணுமெண்டா அவரை வச்சு சொல்கிறேன், அதை வச்சு கிதார் சொல்கிறாரு, பாசருக்குறா சொல்லிடுறாம, பாசருக்குறா சொல்லிடுங்க. இது வந்து எங்கே உண்டானதா கத்தோலிக்கத்திலே அப்படித்தான். அச்சரித்த மரியாதையே சர்வசனுடைய மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமாம், எங்கே இயேசுவாமிட நேரடியாக போகல, அந்த அனுமதித்தனம், அந்த ஒரு பட்சபாதம் அம்மாட்ட போகும், அவர் பார்த்து கொள்வார். இதனாலே தான் இன்றைக்கு எழுப்புவதை தாமதிக்கிறது. இது ஒரு இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல தடவைகள் உபவாச ஜபங்கள் செய்வதுண்டு. 40 நாட்கள் எல்லா தடவையிலும் பல காரியங்களை கர்த்தர் பேசுவதுண்டு. இந்த 2 நாட்கள், கடந்த 2 நாட்களுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆணித்தரமாக பேசினார். என்ன, நான் என்னுடைய மனைவியோடும் போய் பேசினேன். என்ன, இன்னும் நாங்கள் சிங்களவர்களை என்ன செய்யவில்லை, என்ன பார்த்து தமிழர்களை ஏற்றுக்கொள்வது போல சிங்கள ஜனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது. நான் சொல்லுவது எத்தனை பேர் பண்ணுவீங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள. நான் ஓயில் படிக்கும் பொழுது என்னுடைய பாடசாலையிலே அங்காள கிளாஸில் சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இங்கால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே எங்களுக்கு வேறுபாடு இருக்கவில்லை. மச்சான் என்ன எல்லாரும் மச்சான். ஆனால் அந்த பட்சவாதம் என்ன செய்யுது, என்னுடைய சிங்கள ஆசை, எங்களை கிளாஸுக்கு சிங்கள பாடம் என்ற ஒரு பாடம் இருந்தது. அம்மா அந்த டீச்சர் வந்து அருமையான ஒரு சாந்தமான ஒரு மனுஷன். கடைசியாக அவளை சீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஊசி குத்தி அவள் வந்து இருக்கக்கூட ஊசிக்கு மேலே தான் இருந்தவன். அதோட அவள் சொன்னால் நான் இந்த கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவையை துரத்தோணும் என்றதுக்காக ஒரு பெரிய கசப்பான வேர் முளைத்தரம் ஆரம்பித்து சிங்களவருக்கு எதிராக அப்படி இருக்காது. எங்களுக்கு முன்னி என்னுடைய வீட்டிலே லங்கா பேக்கரி என்று சொல்லப்பட்ட பெரிய பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரி உரிமையாளர் என்னுடைய சகோதரியினுடைய நல்ல சிநேகிதர். அவங்க விடும், அவங்க அந்த பேக்கரியை விடும், அக்காவை விடும், முண்டுக்கு. அப்போ அவங்க சாப்பாடு, சிங்கள சாப்பாடு எங்கள்கிட்ட வரும், எங்களே சிங்கள தமிழ் சாப்பாடு அங்கே போகும். ஹலோ பழைய நினைவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய டீப்பாக இல்லாட்டியும் நாங்கள் போகிறது. எங்களோட வீட்டில் நான் அறிந்த காலத்திலேருந்து 5ஆம் வகுப்புலேருந்து ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது 3 பேர் போர்டை சிங்கள
வாலிபர்கள் எங்களை விட்டு தங்கி இருப்பார், வேலை செய்கிறவர். அவங்களுக்குள்ளே அந்த வேறுபாடு இருக்கவில்லை, வேறுபாடு இருக்கவில்லை. எங்களை வீட்டில் என்னுடைய மனைவியினுடைய குடும்பம் ராகமையில் பிறந்தபடினாலே அவங்களுக்கும் சிங்கள ஜனங்களுக்கும் இடையே நல்ல ஒரு உறவு இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. எங்களை அம்மா எங்களை அன்றைய சிங்களம் தாராளமாக பேசுவார், என்னுடைய மனைவியும் சிங்களம் தாராளமாக பேசுவார். ஏன் நான் இதை சொல்லுகிறேனால், என்னுடைய மைத்துரன், அதாவது என்னுடைய மனைவியுடைய அண்ணன் சிங்கள பெண்ணை அவள் திருமணம் முடித்து பிள்ளை ஒரு குழந்தை பிறந்ததுக்கு. ஆனாலும் ஒரு பிரச்சனை வந்தா டக்கெட்டு வர்றது என்ன, அவள் சிங்களத்தி, என்னது வர அது சிங்களத்தின் அப்படித்தான் இருப்பான். ஏண்டா அங்கே உள்ளத்தின் ஆழத்திலே அந்த கசப்பான பேர் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த கசப்பான பெயர் முளைத்தெழும் வரைக்கும் இப்போ அப்படி இருக்கிறது குறைவுண்டு நினைக்கிறேன். ஆனால் அந்த கசப்பான பெயர் எங்களுக்குள்ளே இருக்க முடியும். அதை வேலை புடுங்கி எறியாவிட்டால் எழுப்புதல் பெறாது. இன்றைக்கும் நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி சாபகர். கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியில் சிங்கள பகுதி இருக்குது, கிழக்கிழங்கையில் முஸ்லீம் பகுதி இருக்குது, தமிழ் பகுதி இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு சிங்கள ஊழியக்காரன் கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியில் இல்லை. சரியா நான் சொல்கிறது? ஒரு சிங்கள ஊழியக்காரன் இருக்கிறா, ஏன் தெரியுமா? அதுக்கு இடம் பெறல. அதை நேற்று முந்தின ஆண்டவர் பேசினார், நீ எப்படி எழுப்பதற்காக நீ ஜெபிப்பாய். இன்றைக்கு முழுக்கும் அந்த ஓப்பன்னஸ் வரல. அது பார்த்தா நீங்கள் அப்படி நாங்கள் அப்படி. ஒருதாவது ஒரு சிங்களவர்கள் அனைவரும் இங்கே வருவாங்க. வந்தால் அந்த 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 இனத்தை வைத்து நாங்கள் அந்த இனத்தை மட்டுப்படுத்துவது உண்டு. இது வேதத்திலே நடந்திருக்கு. இப்போ வாசிப்போம். ஏன் நான் முந்தி சொன்னேன்னா, இதை நீங்கள் படிக்கணும். வேதத்திலே அப்போஸ்தலர்கள் எழுப்புதல் நடந்தது. அப்போஸ்தலர்கள் எழுப்புதல் நடந்து தேவனுடைய பின்மாறி மலை ஊற்றப்படுகிற நேரத்தில் இத்தாலியா பட்டணத்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் பேருவை வைத்து பெரிய எழுப்புதல் நடக்குது. பேருவை வச்சு அவர் தான் பிஷப். இங்க பேதுரு இன்னும் புறஜாதியாட்ட போகல. என்ன புறஜாதியாண்டா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் ஒரு பக்கம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இன்னொரு பக்கம். இங்க பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அடிப்படை. இப்ப பேதுரு பரலோகத்தின் பிரஜை, பரலோகத்தின் ஒரு ஒரு பாசர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக எழுப்புதலை நடத்தி கொண்டிருக்கிற பிஷப். இந்த பேருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. என்ன பிரச்சனை? புரஜாதிகிட்ட போகிறான் பெரிய விஷயம். புரஜாதினா யாரு? அந்த நாட்களில் யூதர்கள் தேவனுடைய ஜனம். புரஜாதினார் அங்கே கிரேக்கர்கள், ரோமர்கள், இப்படி இயேசுவை கோரி செய்வார் சொல்லி பெரிய பெரிய தகவோரே போய்கொண்டிருக்கு. சேவானுடைய நாட்களில் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க, 6ஆம் அதிகாரம். சேவானுடைய நாட்களில் அங்கே பெரிய இஷ்யூ உண்டாது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. ஏன்னா ஆவியானவர் சும்மா சொல்ல மாட்டார். அந்நாட்களில் சீதர்கள் பெய்கிற போது கிழக்கிலானவர்கள்
தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணை திட்டம் விசாரிக்கவில்லை என்று எபிரேயருக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சேர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போயாமல் பந்து விசாரிக்க செய்ய தகுதியல்ல. இப்போ இங்கே கிழக்கர்களுக்கும் சீரியர்கள் பெரிய ஆச்சு, சபையில் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, ஜனங்கள் மத்தியில் பயம் உண்டானது. ஆனால் உள்ளுக்கு இன்டர்னல் இஷ்யூ ஒன்று போய்கொண்டு கிழக்கர்கள் கிழக்கிழக்கும் எப்படி இருக்கும் இடையில ஒரு பெரிய முறுமுறுப்பு, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து பிசாசு அந்த பிரிவினையை உண்டாக்கிறார். இதே போல் அப்போது மத்தியிலே ஒரு பெரிய பிரிவினை என்ன, இந்த இந்த தேவனுடைய ஜனங்களை ஏற்றுக்கொள்வது, இந்த பிரமாணங்களை விசுவாசிக்கிறவரை ஏற்றுக்கொள்வது, பிரமாணத்தினாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வர, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படி அவங்களுக்குள்ளே பெரிய பெரிய இஷ்யூ வந்து. இப்போ ஆண்டவர் பேருவை சொல்லி பார்த்தார், பேரு போன மாதிரி இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், இந்த வேற்றுமை இல்லாத ஒரு மனுஷனை தூக்குறான். அங்கே தூக்குறான் நடுவோட 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் என்று சொல்லப்படுகிறவன் அவன் ஒரு யூதன், அவனை தூக்குறான். ஏன்னா இவனை சொல்லி முடியலை. நீங்கள் வடிவா அந்த அப்போது நடப்பட்ட மேலோட்டமாய் பார்த்து வந்தீங்கன்னா அது தெரியும். பவுலை தூக்குறான். பவுலை தூக்கி பேதுருட்டை சொல்லாம பாருங்க, ஆண்டவர் ஆட்டை சொல்ல வேண்டியது பேதுருவை சொல்லாம அனனியாட்ட போய் சொல்லி, நீ போ சொல்லு பவுல்கிட்ட, ரைட். அவனை நான் 15ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறார். ஒரு கடவுளே அந்த காரியத்தை சொல்றா. யோசிங்க, என்ன சொல்றார்? புறஜாதிகளுக்கும், அடுத்தது இஸ்ரவேல். இந்த இஷ்யூ, இந்த பிரச்சனை வந்து என்ன இருந்தது? இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலையும் வருகிறது. ஆகவே கர்த்தர் பேசுவ கொஞ்சம் விட்டுட்டார். பேசுவ கொஞ்சம் கதையை பேச்ச குறைவு. ஆனால் பேசுவ ஜபிக்கிறவன், பேசுவ நல்லா பாவிக்கப்படுறான், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் போய்கொண்டிருக்கு. பலரும் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செய்ய முடியாமல் தவிக்கிறது. அப்போ அந்த பேதுவை வச்சு கர்த்தராலே பரிபூர்ணமான காரியத்தை செய்ய முடியவில்லை. அப்போ தேவன் பரலோகம் இறங்குகிறது. எங்கே இறங்குது பார்த்தீங்க? 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ பரலோகம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருது. இவரை அப்படியும் என்ன மாத்தாட்டி நம்மளை பேர எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்து தம்பிராஜா ஒரு ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு வந்து, நாங்கள் அநேகமாக ஊழியக்காரர்களை போய் சந்திக்க சொல்கிறது. அப்போ நான் போகாத இடத்துல பார்த்து தம்பிராஜா போய் அவர் போயிட்டு நல்லா சந்தோஷமாக போய் அந்த ஊழியக்காரனோடு நான் பேசி, குடும்பங்கள்லாம் பேசி எல்லாம் வந்தேன். அப்போ நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும் பாஸ்டர். அப்போ கொஞ்ச நாளாக அவரை ரூட்டீன் அந்த சந்திக்கிற அடுத்த ரூட்டீன் வந்தவொடனே நான் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட,
பார்த்த நீங்கள் அந்த வீட்டை போகலையா நீங்கள்? இல்லை பார்த்த நீங்கள் போங்க. இல்லை பார்த்த நீங்கள் போங்க. பார்த்து அப்போ அவர் கேட்டு போடுறது பார்த்த நான் போகிறது சரி. அவருக்கு சொல்ல என்னடா அவருக்கு விருப்பம் வர்றது. அப்போ நான் கண்டு கொண்ட காரியம் இன்றைக்கும் இந்த பழைய பாம்பு இன்றைக்கு மனிதர்கள் ஊழியக்கார மத்தியே இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிற தன்மை, ஜாதி கொடூரமான பிசாசு, ஜாதி பிசாசு இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே இந்த ஜாதி பிசாது போகவில்லை. ஜாதி பிசாது உழைக்கப்படாமல் எழுப்புதல் வராது. இது வேதத்திலே என்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அன்னையாவை சந்திச்சு போய் அனுப்ப போறார். இப்போ பேதுருவை சந்தி என்ன பேதுருவை உடைச்சே ஆகணும். பேதுருக்குள்ள அது நிரம்பி வழி. அப்படி வாசிங்க 10:10 வாசிங்க ப்ளீஸ், சத்தமாக வாசிங்க. ஒரு அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை, தேவன் கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பாருங்க, ஆவியானவர் இறங்கி விட்டார். முழு மனிதோடு கூட நாங்கள் ஒப்புக்கொடுத்துட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கிச்சு. இங்கே பல்லவன் தள்ளாடுது. என்ன தள்ளாடுது? எப்படி இவனை மாற்றுறது? எல்லா உலகத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ன நடக்குது? முடியல, அவனை மாற்ற முடியல, பேதுருவை மாற்ற முடியல. பேதுருவே கடவுளுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? பேதுரு அப்படி அல்ல ஆண்டவர், நீ சொல்ல மாதிரி தான். கடவுள் வந்து கதைக்கக்குள்ள பேதுரு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அப்படிதான் செய்ய. அந்த அளவுக்கு அந்த புரஜாதிகள் அவர்களை நாய் என்று கூப்பிடுவாங்களாம். என்னது? அப்படித்தானே அவங்க யூதர்கள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறான்? பேதுரு அப்படியெல்லாம் ஆண்டவரே, தேட்டும் அசுத்தமாக இருக்கிற யாருடைய நான் ஒரு காலம் புசித்ததில்லை. நீ தான் சொன்னீர் புசியாதீங்க, அதில் நீ மாற்றினீர். நீ தான் மோதிக்கு சொன்னீர். பழைய உடன்படிக்கை முற்றுமுடிய மாற்றப்பட விரும்பினார் ஆண்டவர். ஏனென்றா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. ஆபிரகாமுக்கு சொன்ன செய்தி என்ன? என்னுடைய ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாம் பற்றி அப்படித்தான் சொன்னார். பார், பூமியானது உனக்குள். ஏன்னா அந்த ஆபிரகாமுடைய சந்ததி திரும்ப திரும்ப புறஜாதிகளோட போய் பேசி புறஜாதிகளோட உறவாடி புறஜாதிகளோட அங்கே
கலந்து அவர்கள் தீட்டுப்பட்டார்கள். ஆண்டவர முடியலை, ஆண்டவர முடியாது. எல்லா ஜனங்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வார். பேதுரு விரும்பி பேதுரு என்ன சொன்ன, அப்படி அல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த பதிலை நாங்கள் எத்தனை தரம் சொல்லி, அப்படி அல்ல ஆண்டவரே என்னால் போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போறாய். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது மூன்றாம் தினம் அப்படியே உண்டாச்சு. அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ரோம 120 அந்த பிரச்சனை கிடையாது. ரோம 120 என்ன சொல்றார்? நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேர் கொண்டு மறுபேர் கொண்ட சீமோனை அனுப்பி, இவன் ஒரு ஹை லெவல் ஹை ரேங்க் ஆஃபீஸர், நூற்றுக்கு அதிபதி. அவன் ஆண்டவரை பார்த்த ஒன்றுமே சொல்லலை. அவன் சொல்றான், அவன் தோல் பதினவனாகிய ஆண்டவர் மிகவும் அந்த அந்த பேது இருந்த இடத்தை பர்டிகுலராக கிளியராக சொல்றார். என்னது? நீ யோபா பணத்துக்கு போ, பேது எனப்பட்ட சீமோன் இருக்கிறான், அவன் தோல் பதினவனாகிய சீமோனும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அது ஆண்டவருக்கு நேரடியாக இவ்வளவு சொன்னவருக்கு நேரடியாக சொல்ல முடியாதா? ஒரு எக்ஸ்சேஞ்ச். பேதுருக்களே மாற வேண்டும். இன்றைக்கு பவுலை சந்திச்சு நேரடியாக சொன்னவருக்கு, அன்னையாவை சந்திச்சு கிளியராக சொன்னவருக்கு, சிதறியா பட்டணத்தில் இருக்கிற கொன்னொழிவை சந்திச்சு சில காரியம் நேரடியாக சொன்னவருக்கு, பரிசுத்தாவியை இறக்கிறது பெரிய காரியமா? அவர் தான் வந்து இறங்குறது பெரிய காரியமா? இல்லை. ஆனால் அங்கே பேது மாற வேண்டி இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், பேதுக்கள் மாற வேண்டி இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க. கடமை சொல்ல மாட்டீங்க. இந்த உள்ளுக்கு பேதுக்கள் இருக்காங்க. கடமை இந்த வாழ்க்கை. நான் வந்து இலங்கை முழுக்க ஊழியங்களுக்கு போகிறார், உங்களுக்கு தெரியும். எனக்கு இதெல்லாம் பற்றி பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் என்னை அறியாமலே இப்படிப்பட்ட ஒரு பகை உணர்வு, நான் ஒரு தமிழன் என்ற ஒரு தோலை போட்டுக்கொண்டிருக்கப்படினால் எனக்குள்ளே இருக்கிறது. நான் எத்தனையோ சிங்களம் தெரிஞ்ச சிங்கள பாய்ச்சல் மாட்ட சொல்லுங்க. ஒருக்கா நீங்கள் வாங்க, இங்கே வந்து சிங்கள போலீஸ் மாதிரி இருக்காங்க, சிங்கள இராணுவம் இருக்குது, சிங்கள ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க வந்து ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க. அப்போ ஒரு பாய்ச்சல் அவன் மட்டும்தான் என்னிட சொல்லிக்காரு, ஏன் நீங்களே அதை செய்ய முடியாதா? முடியல. பெரிய தோல்வி. கிழக்கிழங்கை சுதந்திர படையினுடைய பெரிய தோல்வி என்ன தெரியுமா? சிங்கள ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை. இதில் நாங்கள் அம்பாளையில் போய் சபை ஊழியர்களை சந்தித்து ஊழியர்களை சிங்கள ஊழியர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம், மன்னப்பட்டியிலே ஊழியர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். எங்களுக்கு முதலாய் கடவுள் கொடுத்த பகுதி அந்த மன்னம்பிடி தனி சிங்களம், ஹரா சிங்களம். ஒரு பெரிய சந்தோஷம் என்றா எங்களுடைய விசுவாசி ஒருவரை கத்தர் அங்கே அனுப்பி அவன் போனான். 17 வயது அவன் போனான். போய் இரத்த சாட்சியாய் மரித்தான்.
அன்றைக்கு அவனுடைய தாய் அவைக்கு ஒரு சிங்களம் ஒன்று நான் அன்றைக்கு போய் பார்த்தனே. அங்கே போய் அவைக்கு 4 திருச்சபைகள் இருக்குது. சிங்களம் சும்மா அந்த மாதிரி பேச எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு குரோதம்? ஆண்டவர் மாற்ற முடியும். விசுவாசிக்க ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. சிங்கள ஒரு ஊழியம் இந்த பணியிலே ஏற்படுத்த முடியும். அதுக்கு நானும் நீங்களும் மாறணும். மாறாவிட்டால் இலங்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலுக்கு சான்ஸே இல்லை. நான் சொல்லுவேன் எல்லாருக்கும், நான் சிங்களத்தை பேசுவேன், சிங்களத்தை ப்ரீச் பண்ண ஒரு நாளைக்கு. மனம் வருது, மனம் உன்னுடைய மனம் மருவமாகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சிங்கள மக்கள் மத்திய சாதாரணமாக நீங்கள் போய் பழகுறீங்க. முந்தி இடத்துக்கிடம் பகை பகை பகை. யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பகை, யாழ்ப்பாணம் கண்டி பகை, மட்டக்களப்பு மலைநாடு பகை. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் எதிராக பிசாசு பகையை நமக்குள்ளே வளர்த்திருக்கிறான். அது பிசாசுடைய ஒரு பெரிய திட்டம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய எழுப்புதல் நடக்க வேணும்டா. இந்த தண்ணீர் எல்லா இடங்களையும் போகணும். அல்லேலூயா. ஒரு 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 தோட்டத்தில் 4 தாராக்கள் இருந்தான். 4 வாத்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை கதை தெரிஞ்சால் கற்றுக்கொடுங்க. 4 வாத்துக்கள், ஒவ்வொன்றும் அழகான வேறு வேறு கலர், ஒவ்வொன்றும் வேறு வேறு கலர். அப்போ இந்த 4 வாத்துகளுக்கு ஒருவர் பெரியவர், அவர் தான் லீடர். பக்க 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 லீடர். அவர் ஒரு நாள் அந்த முதலாளி இந்த 4 பேரை 4 எல்லைக்குள்ளே போட்டுட்டார். பெரிய தூக்கம். அடைய இவ்வளவு நாள் நாங்கள் உண்டாயிருந்தாங்க, இந்த மாதிரியாப்பா வேறு வேறு எல்லைகளுக்குள்ளே போட்டுட்டேன். ஒரு சரியான தூக்கம். அப்போ இவங்க பெரியார போய் இணையிறது, அவங்க பக்க பக்க பக்கண்டு அவங்க ஒருவரோடு பேசிக்கொள்றது. அப்போ இந்த வாத்தியருடைய தலைவன் சொல்கிறான், மச்சான் எப்படாப்பா நாம் உண்டா இருக்கிறது, எப்படாப்பா உண்டா சாப்பிட்றது, எப்படாப்பா நம்முடைய வாழ்க்கையில் உண்டா உறவாடுவது. அப்போ அது ஒரு சின்ன ஒரு வாத்து. இது கதை தான், சம்பவம் தான், நடந்த சம்பவம் இல்லை. அப்போ அந்த சின்ன வாத்து சொன்னோம், மாமா மாமா ஒரு நாள் வரும் மாமா, மழை வரும், மழை வந்தோடனே தண்ணீர் உயரும், அந்த நான் உங்களுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆனால் ஒரு மழை வந்தது. மழை வந்தோடனே நீர் உயர்ந்தது. நீர் உயர அந்த தடைகள் எல்லாவற்றையும் கடந்து எல்லா வாத்துகளும் ஒன்றாக இணைந்து உறவாட கடவுள் கிருபை செய்தார். அல்லேலூயா. மழை வரணும், எழுப்புதல் என்ற மழை வந்த பொழுது இந்த பேருடைய சிந்தை மாறினது. அதான் எழுப்புதல். அது இல்லையோ எழுப்புதல் இன்னும் உங்களை வீட்டில் ஆரம்பிக்கவில்லை. ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு பக்கத்து படி காணக்கூடிய ஒரு கசப்பான பேர் முளை தெலும்பு என்ன செய்தாம், நம்மை மற்றவனை விட்டு பிரிக்கிறது. கானுக்கும் ஆவலுக்கும் இடையில ஒரு கசப்பு. என்ன கசப்பு? கடவுளால் அங்கீகரித்தான். உடனே கசப்பு. உன்னுடைய முகநாடி வேறுபட்டது ஏன்?
ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டது அதுதான். என்னது? உன்னுடைய முகநாடி வேறுபட்டது ஏன்? ஆண்டவர் என்னோட அம்பேசு. நான் இந்த ஜாதி பெருமையில் தான் சொல்கிறாள். இது நான் எல்லாருடையும் பழகுவேன், எல்லாருடையும் போய் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கு தேவன் மறுபடியும் உணர்த்தவர். நேற்று முந்தின ஆண்டவர் பேசினோடனே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு எழுத்துல தான் தெரிஞ்சது. நேற்று ஆண்டவர் கதனை என்னுடைய கருத்துகள் கேட்டது. நானும் சேர்ந்து அழுதேன். நாங்கள் இன்னும் மனிதன் பேருடைய வாழ்க்கையிலே வாசிங்க 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாரும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஏன் இந்த கொலை? சகோதர கொலை. இந்த இஷ்யூ போய்கொண்டது. இது பவுல் வந்த பிறகு பாத்தீங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இது பெரிய இந்த இவங்களுக்கு முடியலை ஏற்றுக்கொள்றதுக்கு. இது சிறைகளை அந்த இதில் பெரிய இஷ்யூவாகி போயிடுச்சு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கம்மா. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எல்லா பேருக்கு மேல் குற்றம் சுமத்தி பேதுரு போய் நடிக்க துவங்கிட்டார். யூதர்கள் இருக்கிறத யூதர் மாதிரியும் கிரேக்கர்கள் இருக்கிறத கிரேக்கர் மாதிரியும். அந்த 11ஆம் அதிகாரத்தை வாய்ச்சி பார்த்தீங்கன்னாலே அப்போது 12ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கே யுத்தம் துவங்கிது. இங்க பவுல் பேசுறார். எப்படி பேசுறார் பாத்தீங்கம்மா? எப்படியெனில் யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஒருவர் போக மாட்டார். வந்து தொற்று வியாதி இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவியலாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும்
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, ஆமென், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமென். திரும்பி வாசிக்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதான சில சில நியாயப்பிரமாண கிரியைகள், சாதி கிரியைகள், எங்கள் அம்மாட குடும்பம், அப்பாட குடும்பம், அப்பாட பேர், அம்மாட பேர், இதனால் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதில்லை. அப்படி உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட என்ன வரைக்கும் மன திரும்புங்கள். அதுதான் பேசுகிறார். பாத்தீங்கம்மா, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்துக்கு என்ன சொல்லணும்? நாம் எல்லாரும் மரிக்க வேணும். சொல்லுங்க, பிரமாணங்களுக்கு மரிக்க வேணும். இனி அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள எல்லாரும் கிட்ட எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். பாத்தீங்களா? அந்த கிருபை மட்டும் இல்லைண்டா, அந்த கிருபை மட்டும் கிடைக்கல. கிருபையினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய நீதினாலே இல்லை. என்னுடைய தாயின் வயிற்றிலே பிறக்கப்படல. அந்த ரத்தம், அந்த தாயினுடைய ரத்தம் என்னுடைய ஜீவனை கொடுத்தது. அந்த ரத்தத்தை முழுவதுமாய் மாற்றினார் இயேசு கிறிஸ்து. அவர் யூதராய் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிதாவுக்கு அடுத்தவரை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி மனிதர் சாயராகி அடிமையின் நிரூபம் எடுத்தார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எப்போ நாங்கள் மதிப்போம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதுக்கு வயது அடிப்படை கிடையாது. ஆனால் இந்த பிரமாணத்தின் பிரச்சனை அடிமைத்தனங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் கிறிஸ்துவிலே கூட சிலுவையிலே அடையப்படுங்கள். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நான் சொல்லணும். இத்தனை பேர் சொல்லுவீங்க, இனி நான் இல்லை சொல்லுங்க. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நீங்கள் நித்திரை செய்யும் பொழுதும் இதை சொல்லி சொல்லி நித்திரை செய்யுங்க. ஆண்டவரே, இது நான் இல்லை, ஆண்டவரே எனக்குள்ளே நீர் பிழைத்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இனி நான் இல்லை, இயேசு கிறிஸ்துவிலே இருந்த சிந்தையை என்னிடம் இருக்க கடவுள். நான் முதலாவது வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண இடமும் கண்டு தெரியுமா? பார்த்துக்கிட்டுமா? பார்த்துக்க தெரியாது. இந்த
சிப்பி செய்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? சிப்பி செய்கிற இடம் இந்த தாழங்குழாவுக்கு அடுத்ததாக முன்பாக போனீங்கன்னா 680 பெண் வந்த உடனே என்ன அப்போ நான் சாஞ்சத்தை ஊழியம் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ நான் எனக்குள்ள அந்த ஜனங்களுடைய ஏழ்மையை பார்த்து அதிகமாக எனக்குள்ள துக்கப்பட்டேன், அதிகமாக. அப்போ என்னுடைய பாஸ்டர் சொன்னார், அந்த பகுதியில்தான் யூ கான் கோன்னு, நீங்கள் நான் போய் பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் போய் என்ன செய்தேன், சைக்கிளில் போய் அங்கே போய் இருந்து அவங்க யோசிச்சாங்க இந்த என்னது நீர் எடுக்க பாருங்கிறாக்கொண்டு. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் நீர் எடுக்க வரல, நான் உங்களோடு உட்கார்ந்து பேச வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. அவங்க ஒருவர் பார்த்தாங்க, என்ன ஐயா தண்ணி கேட்குறாரு. அம்மா திரும்ப நான் சொல்கிறேன், தண்ணி தாங்கம்மா. அந்த இடத்துல இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போகிறார் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மலையர் அது விபச்சாரம் பேசித்தனம் நிறைந்த ஜனங்கள் இருக்கிற இடம். என்னோட பந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஜனங்களோடு போய் இருந்து சாப்பிட்டு அவங்களோட அப்படி எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்கிறேன். என்னடா எங்களுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே எங்களிலும் இருக்கிறது. என்னையா செத்தோன்னே எல்லாம் சவந்தானையா, அங்கே ஒன்றும் நம்மளோட கூட வாழ்றேன். நம்முடைய சரீரம் தோல் அப்படியே மடித்து போகும். சில பகுதிகளிலே அந்த கிராமங்களுக்கென்று சில பகுதிகள் இருக்கிறது, அவங்களுடைய சுபாவங்கள். அது நம்மை ஒன்றும் அங்கே மாற்றி போட முடியாது. நமக்குள்ள என்ன ரத்தம், யாருடைய ரத்தம் இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய ரத்தம் இருக்கிறது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். சொல்லுங்க, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவன் தன்னுடைய ஒரே பாலான குமாரனை சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போவான், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் 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 உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அவரை நேசிக்கப்படினால இல்லை, அவர் எங்களை நேசித்தபடினாலே தான் அந்த அன்பு விளங்கினது. அப்போ மடித்து போடுவோமா? பதிமூன்று வயதிலே மறித்து போயிருப்பேன், 15 வயதிலே மறித்து போயிருப்பேன். இத்தனை யுத்த இடர்பாடுக்குள்ளே கடந்து போயிருப்பேன். ஆண்டவர் அந்த கிருபையை எனக்கு காமித்தார். எல்லாரும் மட்டும் பிரிப்போம், கொஞ்சம் நேரம் மட்டும் பிரிப்போம். கொன்னருடைய வீட்டிலே ஒரு சபை உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையிலே அந்த குடும்பத்தில் இறங்கினார். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அந்நியனும் இல்லை, பிரஜாதி என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கோமினியன் அர்த்தமே அதுதான்.
அங்கே இந்த 12 சீரோடு கூட அவர் ஒரே பந்தி இருந்தார். ஏன்னா அங்கே பல விதமான ஜனங்கள் இருந்தாங்க. 12 விதமான கரையார் இருந்தாங்க, அங்கே டேக்ஸ் கலெக்டர் இருந்தாங்க, மக்களால் வெறுக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. வேதம் சொல்லுது, அதை தவிர அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 120 பேர் இருந்தாங்களாம். எல்லாம் ஒரே மண்டபத்துக்குள்ளே இருந்தாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் எல்லார் மேலும் வந்து இறங்கினார். எல்லாரும் கண்ணை போடுவோம். அப்படிப்பட்ட சிந்தை, நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, நான் அந்த இனம், இந்த இனம், நான் சிங்களவன், நான் முஸ்லீம், நான் தமிழன், நான் புத்திஸ்ட், நான் இந்து, எனக்கு நான் எல்லாரையும் பார்க்க நான் பெரிய ஜாதி, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்குமே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அப்படிப்பட்ட சிந்தையோடு பரலோகத்துக்கு ஒருவனும் போக முடியாது. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, மேலினம், கீழினம், ஜேவிபியின் முக்கியமான ஒரு நபர் இன்றைக்கு ஜனாதிபதியாய் இந்த தேசத்திலே வர முடியுமானால், ஜெயபத்னாக்கள், விக்ரமசிங்கக்கள், பண்டார நாயக்காக்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிற அதே நேரத்திலே ஒரு பிரேமதாசா, ஒரு ஜேவிபியை சேர்ந்த ஒரு வாலிபன் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை ஆளுவதற்கு அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் கொண்டு வர முடியுமானால், இன்றைக்கு திருச்சபையே நாம் அங்கே நிற்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவரை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், உயர்ந்தவரை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். தாவீது எல்லாராலும் தள்ளப்பட்டான். தாவீது ஒரு நல்ல ஒழுங்கான முறையிலே பிறந்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய குடும்பம் அவனை ஒதுக்கி தள்ளினது. நீ நோவலா எங்களுடைய மற்ற தேர்வோடு கூட நீ இணைந்து வேலை செய்ய முடியாது. உனக்கு காடு தான் சரி, உனக்கு மந்தை மேய்க்கிறது தான் சரி, நீ சமூகத்தில் எல்லாரோடும் வரக்கூடாது என்றது அவனுடைய தகப்பன் மிகவும் கவனமாக இருந்தான். ஆனபடியாக தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வந்த பொழுது, ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்பொழுது தாவீது கொண்டு வரப்படவில்லை, தள்ளப்பட்ட மனுஷன். அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் தூசியிலிருந்து தூக்கி எடுத்தார். உன்னையும் அப்படித்தான் கர்த்தர் தூக்கி எடுத்தார்.